அதாவது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வித்தியாசமான முடிவுகளை கொடுத்துள்ளது. போட்டியிட்ட யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே சமயம் புதிதாக கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலேயே 107 எம்எல்ஏக்களை பிடித்த தமிழக வெற்றி கழகம் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அதிமுகவிற்கு புதிய தலைவலி தொடங்கியுள்ளது. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் அதிமுகவில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் என பலரும் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த தொடங்கியது முதலே இதுவரை நடந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை. இது அதிமுகவின் தொண்டர்களிடையே பெரும் மனசோர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 2026 நடந்த இந்த தேர்தலிலும் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுகவை மீட்க கட்சியின் முன்னணி தலைவர்கள் முயன்று வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மாறும் கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தனித்தனியே கூடி ஆலோசனை நடத்தினர். அதன்படி கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும் இருப்பார்கள் என்று சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. மேலும் வேலுமணி தலைமையில் 24 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் இவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று சி.வி. சண்முகத்தை முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் என்றும் கூறப்பட்டது. அதே போல நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்ததும், மேலும் அது மட்டுமின்றி வைகோ, சீமான் இவர்களை எல்லாம் சந்தித்ததை தொடர்ந்து தற்போது இன்று விசிக தலைவர் திருமாவளவன் வீட்டிற்கு சென்றும், அது மட்டுமின்றி தற்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூவரும் தனியாக நிற்கும் அந்த அதிமுக கூட்டணிக்கு தற்போது விஜய் அவர்களின் வீட்டிற்கும் சென்றும் ஆதரவு தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் எடப்பாடியை ஏன் சந்திக்கவில்லை என்று தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவோ அல்லது இணைய திட்டமிட்டாலோ அதிமுக கட்சிகள் கட்சி தாவல் தடை சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். இதன் மூலமாக சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூவரின் மத்தியில் இருக்கும் 30 அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவிற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவோ அல்லது இணைய திட்டமிட்டாலோ அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 91வது சீர்திருத்தத்தின்படி ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து செல்லவோ அல்லது மற்றொரு கட்சியுடன் இணைவோ குறைந்தபட்சம் 2/3 பங்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும். இந்த விதியை மீறுபவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவின் எம்எல்ஏக்களின் பலம் 47 உள்ளது. அதிமுகவில் இருந்து தனி அணியாக செயல்படவோ அல்லது வேறு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து செயல்படவோ வேண்டுமென்றால் 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாவிட்டால் அந்த அணியினர் மீது பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியும். 24 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் கடிதம் அளிக்க முடியும். கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்தால் 24 எம்எல்ஏக்களின் பதவியும் பறிபோகும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் அதிமுக தரப்புக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 47 எம்எல்ஏக்களில் 32 பேரின் ஆதரவை திரட்டுவது என்பது தற்போதைய சூழலில் எளிதான காரியமல்ல என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் வசம் இருப்பதால் 30 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே
சி.வி. சண்முகம் தரப்பிற்கு இருக்கிறது. அதிலும் தற்போது 6 எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை குறைந்து 24 எம்எல்ஏக்கள் மட்டுமே தாவேகாவை ஆதரிக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத பட்சத்தில் வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்காது என்று சட்ட வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் நிலையான ஆட்சியை அமைப்பதற்கு மாற்று வழிகளை தேடி வருகிறது. திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற்று 120 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வரும் விஜய் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த விரும்புவதாக யூகங்கள் பரவி வருகின்றன. இருப்பினும் இந்த சட்ட சிக்கல்கள் காரணமாக என்ன நடக்கப் போகிறது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும், இபிஎஸ் எடுக்க போகும் முடிவு என்ன என்பதை தற்போது அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஏற்கனவே அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவில் ஏற்பட்ட பிளவால் தற்போது அதிமுக என்று மிகப்பெரிய கட்சி இருந்த இடம் தற்போது அதிமுகவில் என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது என்று தற்போது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே எடப்பாடி தரப்பிற்கும் சி.வி. சண்முகத்திற்கும் இடையே பல தரப்பு மோதல்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தாவேகா ஆட்சி அமைக்க போராடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் இருவரும் இணைந்து மெஜாரிட்டியை நிரூபித்து ஆட்சி அமைக்கலாம் என்று முடிவெடுத்த சூழ்நிலையில்தான் தற்போது சி.வி. சண்முகம், வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தனியாக இதில் விருப்பமில்லை என்று கூறி விலகியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனக்கு ஆதரவு கொடுக்காத சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அந்த 24 எம்எல்ஏக்களின் மீதும் தற்போது எடப்பாடி கட்சி தாவல் தடை வழக்கு பதிய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது எஸ்.பி. வேலுமணி 24 எம்எல்ஏக்களின் பதவியும் பறிபோகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தற்போது எடப்பாடியின் இந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றமும் எடப்பாடிக்கு ஆதரவாகத்தான் உத்தரவிடும் என்று தற்போது அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இது தற்போது தாவேகாவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியாவது தன்னுடைய மெஜாரிட்டியை இன்னும் அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் என்று விஜயின் கனவு தற்போது கனவாகவே மாறிவிடுமா என்று எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பலரும் கூறி வருகின்றனர். தற்போது நாளை விஜயின் மெஜாரிட்டி கணக்கெடுப்பின் போது அதிமுக ஆதரவாளர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஓகே வியூவர்ஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.